வணக்கம். 10th தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மொழி ஞாயிறு அப்படின்னு யாரை கூப்பிடுவாங்கன்னா, தேவநேய பாவாணர் அவர்கள் வந்து கூப்பிடுவாங்க. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவாணரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கமாக 10th தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்து எப்படி கேட்கனா, தேவநேய பாவாணர் அவர் இப்போ சிறப்பு பேர் என்னன்னு கேட்பாங்க. மொழி ஞாயிறு அவரோட சொல்லாய்வு கட்டுரைகள் நூலிலிருந்து தமிழ் சொல்வளம் அந்த கட்டுரை தான் சுருக்கமாக வந்து பாடமாக வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியிருக்காங்க. தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். கொஸ்டின் வந்து கேட்கலாம், தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவாணர். அவரை வந்து மொழி ஞாயிறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காங்க. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காங்க. அப்புறம் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்திருக்காங்க. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராகவும் இருந்திருக்காங்க. மொழி ஞாயிறு என்று கூப்பிடுறது யாருன்னா தேவநேய பாவாணர். அவரோட சொல்லாய்வு கட்டுரைகள் இலக்கண கட்டுரைகளை வந்து எழுதியிருக்காங்க. தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றிருக்காங்க. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராகவும் இருந்திருக்காரு. வேற இன்ஃபர்மேஷன் என்ன முக்கியமானது பார்த்தோம்னா, மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவரோட மணிமண்டபம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்குது. மொழி ஞாயிறு தேவநேய பாவாணரோட மணிமண்டபம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்குது.